முதல்ல தொண்டன் தான் சார் பேஸு. அந்த தொண்டை அவன் கூட இல்லை சார் ஈரோட்டில். எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவோட தலைவரா இல்ல மக்களுக்கான தலைவரா? டிடி தினகரன் கொடுத்தாரா? நீ 420ன்றது தெரியும் ஊருக்கு. அம்மாவால தூக்கி போட்ட ஒருத்தருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க தானே? இந்த வயசுல உனக்கு என்னடா பதவி? மற்றவங்களை தொண்டனை உருவாக்குடா. செங்கோட்டையன் அவர்கள் எந்த படத்தில், எந்த நாடகத்தில், எந்த சினிமாவில் நடத்தில அவருக்கு அவ்வளவு கூட்டம்? என்ன கூப்பிடுறீங்க? உங்களை செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு வர சொல்லி கூப்பிட்டாருங்களா? கூப்பிட்டாரு. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுகவுடைய மூத்த முன்னோடி ஓம்பொடி பிரசாந்த் சிங் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், 50 ஆண்டு காலம் அதிமுகவில் பயணித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்துள்ளார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததுக்கு பிறகு அதிமுகவுக்கு இது பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு முதல்ல ஜெம் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சார். அதிமுகவுக்கு செங்கோட்டையினால் ஒரு இம்மி அளவு கூட இது வராது, பின்னடைவு இருக்காது, பின்னடைவு வராது. இன்னும் கேட்டால் செங்கோட்டையன் அவர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதுலேருந்தே அவருக்கு மனசில் குரோதம் இருந்தது. அதனால் நீங்கள் பழைய வீடியோங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் தெளிவான முகம் இருக்கும் செங்கோட்டையனுக்கு. எடப்பாடியார் எப்போ முதலமைச்சர் ஆனாரோ அப்போத்துலேருந்து இன்னைக்கு ஏன்னு கேட்டாக்கா அவரால் எதுவுமே செய்ய முடியல. அவரால் எதுவுமே செய்ய முடியல. தொண்டன் வந்து முதல்ல தொண்டன் தான் சார் பேஸு. அந்த தொண்டை அவன் கூட இல்லை சார் ஈரோட்டில், கோபிச்செட்டிப்பாளையத்தில், ஈரோடு மாவட்டத்திலேயே இல்லை சார். நீ வந்து 50 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தால் கூட, 72லேருந்து இருந்தால் கூட எம்ஜிஆர் சமாதிக்கும் ஜெயலலிதா சமாதிக்கும் போகலாமா? விஜய் கட்சியில் சேர சொல்லி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்னாங்களா? சார், ஒரு சின்ன சந்தேகம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவோட தலைவரா இல்ல மக்களுக்கான தலைவரா? மக்கள் தான். எந்த கட்சியினர் வேணாலும் போகலாம் தானே அவர்கள் சமாதிக்கு? அதை குற்றச்சாட்ட கூடாது இல்லையா? இல்ல இல்ல போலாம். ஆனா அங்க போய் எந்த நேரத்தில் நீ எங்க போற? எந்த நேரத்தில் போற? எம்ஜிஆர் சமாதிக்கும் அம்மா சமாதிக்கும் டெல்லியிலேருந்து வராங்க போறாங்க, எல்லா மாநிலத்திலேருந்து வராங்க போறாங்க வராங்க. எந்த சந்தர்ப்பத்தில் நீ எங்க போற ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? உன்னை வெளியமிச்சதே ஜெயலலிதா எம்ஜிஆர் தான். அதிமுக நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மா அமைச்சரவையில் நீ இருக்கும்போது பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த தப்புனாலதான் உன்னை தூக்கி வெளியே போட்டாங்க, மந்திரி பதவியிலேருந்து தூக்கி போட்டாங்க. அப்போவே நீ துரோகி தான். ஓகே, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நீங்க அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுத்தீங்க தானே? ஆமா கொடுத்தோம். எடப்பாடியார் பெரிய மனுஷன். அம்மாவால தூக்கி போட்ட ஒருத்தருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க தானே? போனா போட்டோம், மூத்த தலைவர் மூத்த தொண்டை அப்படின்ட்டு எடப்பாடியார் பெரிய மனுஷு பண்ணார் சார். பெரிய மனுஷு பண்ணி அவர் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கின்னு கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாரு சார். புரியுதுங்களா? யார் சார் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் கொடுக்க மாட்டாங்க. சசிகலாவை கொடுத்தாரா எடப்பாடியார்? அம்மா கூட இருந்தேன்றதுக்காக சசிகலாவை கொடுத்தாரா? ஓபிஎஸ் கொடுத்தாரு. நீயும் துரோகியான டிடி தினகரன் கொடுத்தாரா? நீ 420ன்றது தெரியும் ஊருக்கு. அப்புறம் என்ன சார் நீ போகலாமா? கட்சின்னு பார்த்தாக்கா எனக்கு ஜூனியர் சார் செங்கோட்டையன், எனக்கு ஜூனியர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முசிறிப்பத்தனும் ஓம்பொடி பிரசாத் ஆகிய நானும் அக்டோபர் 13ஆம் தேதி நாங்கள் தாக்கப்படலைன்னா
இந்த அதிமுக உருவாகி இருக்கிறது. இது வரலாறு. நாங்கள் தாக்கப்பட்டதுனால்தான் அன்னைக்கு சத்யா ஸ்டுடியோவில் சமாதான பேச்சுவார்த்தை வந்த திமுக தலைவர் எல்லாரும் தலைவர் வந்து சமாதானம் கிடையாது, கெட் அவுட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் 17ஆம் தேதி அறிவிச்சார் அதிமுகவை. 18ஆம் தேதி ஒரு தொண்டன், அனகாபுத்தூர் ராமலிங்கம் தொண்டன் பேரில் இந்த கட்சியை உருவாக்கினார், வழி நடத்தினார். எம்ஜிஆர் முதல் தொண்டனாக இருந்து செயல்பட்டார். அந்த மாதிரி இருந்துட்டு போயண்டா செங்கோட்டையா, உனக்கு என்னடா காடு வா வந்து வீடு போ வந்து இந்த வயசில் உனக்கு என்னடா பதவி? மற்றவங்களை தொண்டனை உருவாக்குடா. அதை விட்டுட்டு நீ வந்து எனக்கு நான் 54 வருஷம் நான் மூத்த தொண்டன், நான் ஜெயலலிதா கூட இருந்தேன், நான் எம்ஜிஆர் கூட இருந்தேன். யாருக்கு தான் இல்லை, எல்லாரும் தான் இருந்தாங்க. நாங்களாம் இல்லை பதவி இல்லாமல். என்னை விட நீ என்ன எம்எல்ஏ மந்திரியான? நான் போக மாட்டேன்டா, நான் தொண்டனாக தான் இருப்பேன். அதுதான் இந்த பெருமை. நான் வளர்த்த கட்சி தான் அதிமுக. என்னை பார்த்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சாடுறான். நான் அடிப்பட்டதுனால முசீபத்தை அடிப்பட்டதுனால உனக்கு தெரியுமா? நீ என்னை வந்து கூப்பிடலாமா? என்ன கூப்பிடுறீங்க? உங்களை செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு வர சொல்லி கூப்பிட்டாருங்களா? கூப்பிட்டாரு. போட்டோ அமைச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்க. கூப்பிட்டாரு. நான் போவேனா? நான் என்ன மடையனா? உன்ன மாதிரி நீதான் மடைய. இங்கே வந்து அதிமுக எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, எல்லா பதவிகளும் அனுபவிச்சுட்டு இப்போ போறேன். எந்த பிளாட்பாரத்தில் ரயில் வரும் ஏறிக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேச்சுவார்த்தை உங்களுக்கும் அவருக்கும் இடையே நடந்துச்சு? சார் என்னை வந்து கூப்பிட்டாரு. சார் நீ மூத்த தொண்டன், நீ என் கூட இரு, நீ வா, உனக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு. நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் எனக்கு உனக்கு முன்னாடியே இந்த விஜய்க்கு முன்னாடியே எனக்கு ஸ்டாலின் எனக்கு நண்பர் தான். 40 நாடகம் நடித்தோம் ஸ்டாலின் நானும். திமுக ஒன்றா இருக்கும் போப்போ நான் அதுக்காக நான் எனக்கு பதவி கொடுப்பாருன்றதுக்காக நான் ஸ்டாலின் கிட்ட போல. என் கூட படித்தவங்க தான் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். அவர் கட்சியை ஆரம்பித்தார். அவர் பின்னாடி நான் போனேன்னா நான் போக மாட்டேன். எம்ஜிஆர் தான், அதிமுக தான், ரெட்டலை தான், கொள்கை தான் இருந்து நான் மாறுறவங்க கிடையாது. துரோகியாக மாற மாட்டேன் நான். ஓகே சார், இப்போ பதவி ஏற்ற பிறகு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து போயிருக்கார். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் போகும்போது கோயம்புத்தூரிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிறதுக்கு 4 மணி நேரம் உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க தாவேகா தொண்டர்கள். சார் நான் ஒன்று சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை அந்த மாதிரி போயிருக்கிற ஃப்ளைட்டில்? இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் உன்ன தான் கேட்குறேன். எத்தனை தடவை போயிருக்கிறேன்? நிறைய வாட்டி போயிருப்பாரு. ஏன் அப்போ வரல யாரும்? அப்ப அதிமுக இருந்தார்ல, இப்ப தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அதான் இது வந்து உற்சாக வரவேற்பு கிடையாது. வேட்டு நீ எம்ஜிஆரை புகழ்ந்துட்டு ஜெயலலிதா புகழ்ந்துட்டு பிள்ளைகா பையன் தாவேகா தலைவர் பிள்ளைகா பையன் அவனை தலைவனா ஏத்துக்கிற போறிய காரி முழுகிறாங்க எல்லாரும். உன் வயசுக்கு நீ போலாமா? பேசாம ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருறா. ரிட்டையர்ட் ஆகி அரசியலில் வந்து நான் ஓய்வு பெற்றுக்கிறேன், எனக்கு எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா உட்காந்தா நீ எங்கேயும் உச்சத்தில் இருப்பியா? சார் இன்னொரு கேள்வி. தாவேகால இணையத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அதிமுகவிலிருந்து பெறப்பட்ட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போய் சேர்ந்திருக்கார். பதவி வேணான்னு தான் சொல்லி அங்கே போய் சேர்ந்திருக்கார். என்ன ஜாரியான லூசு சார் அவன். செங்கோட்டையன் லூசு சார், அவன் பைத்தியக்காரன் சார். செங்கோட்டையன் போனானே அதிமுகலேருந்து எம்எல்ஏ பதவி வந்து இல்லை, மந்திரியா இருந்தா இல்லை, எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறல, மந்திரி பென்ஷன் வாங்குறல அதிமுகலேருந்து. அது மட்டும் வேணுமா உனக்கு? அதையும் ராஜினாமா பண்ண வேண்டியதானே? ஐயா அதிமுகலேருந்து வந்தேன் நான், மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க, இனிமேல் நான் அது இருக்க மாட்டேன், என் பென்ஷனெல்லாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லைடா. துரோகி, உன்னை தொண்டன் தானே தேர்ந்தெடுத்தான். நீ யாரை கேட்டுடா போனேன்? நீயா பண்ணிடுவ, அதுக்கெல்லாம் மன்னிச்சிடணுமா? இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, கட்சிடா இது கட்சி. சார் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அவரை செங்கோட்டையனாக வெளியே செல்லவில்லை,
திரு எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அவரை தூக்கியதுக்கு பிறகு அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். கட்சிக்காக 50 ஆண்டு காலம் உழைத்த என்ன ஒரு அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட இல்லாத அளவிற்கு என்னை தூக்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியையும் தெரிவிக்கிறார் எடப்பாடியார் மேல. உண்மைதான், எடப்பாடியார் செஞ்சது உண்மை, நியாயம். இது எப்போ செஞ்சிருக்க வேண்டியது, எப்போ செஞ்சிருக்க வேண்டியது. எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஏத்துக்கணும்ல, முன்மொழிந்தது இவர் தானே, முன்மொழிஞ்சது நீ தானே. நீ எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? உன்னை கேட்கான் எடப்பாடியாரே பொதுச் செயலாளர் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை மீறி எடப்பாடியாரே கேட்காம பொதுச் செயலாளரை அணுகாம துணை பொதுச் செயலாளர் அணுகாம நீ டெல்லிக்கு போனிய, யாரு கேட்டுடா போன, யாரு கேட்டு போன? ஓகே, இன்னொரு இது கட்சிடா, இன்னொரு செங்கோட்டையா, இது கட்சி, இது சாதாரணமானதுக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியாதா இது கட்சின்ட்டு? நீ போயிடலாமா சார்? இன்னொரு விஷயம் சார், அதாவது எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் சொல்லும்போது வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்தித்ததுக்கு வந்து பொதுக்குழுவை மதிக்கலை, அதனால தான் கட்சியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எடப்பாடியார் செய்கிற ஒவ்வொரு செயலும் அணுகுமுறையும் அடியெடுத்து வைக்கும்போப்போ யோசனை பண்ணிட்டு தொலைநோக்கு பார்வையோடு தான் அவர் போடுறாரு. இந்த துரோகி மாதிரி, செங்கோட்டையின் துரோகி மாதிரி செயல்படல அவரு. கண்ணுக்கு நல்லா தெரியுது, பத்திரிகையாளர்களுக்கு தெரியுது, ஊடகத்துக்காரர்களுக்கு தெரியுது, பொதுமக்களுக்கு தெரியுது, தாய் குலங்களுக்கு தெரியுது, மாணவர்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, வழக்கறிஞர்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது அவருடைய செயல்பாடுகள் எப்பேற்பட்ட செயல்பாடுகள் என்று நீதிமன்றம் பாராட்டுது. ஓகே சார், இப்போ அதிமுகவை விட்டு விலகி அதிமுகவுடைய அந்த எம்எல்ஏ பதவியும் துறந்து விட்டு தான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இருந்தார். ஆனால் அவருடைய சட்டை பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தோடு போய் இணைந்திருக்கிறார். செங்கோட்டையும் பெரிய லூஸ் ஆயிட்டான். என்ன பேசணும், எங்கே போகணும், ஏன் எங்கே போகணும்னு நினைக்கல, தெரியல. முதல்ல திமுகவுக்கு போகிறது தான் இருந்துதான் சார் எனக்கு வந்த தகவல். செங்கோட்டையன் திமுகவுக்கு போகிற மாதிரி அவன் ஏன் போகலன்னா, அங்கே முத்துசாமி இருக்கார், ஈரோடு முத்துசாமி இருக்கார், சூப்பர்மேன் முத்துசாமி. இவரை விட நல்லவன் சார். இவனை இந்த துரோகினால தான், இந்த செங்கோட்டையன் துரோகினால தான் திமுகவுக்கு போய் சேர்ந்தார் முத்துசாமி சார். கட்சியை எப்படி கொண்டு போகணும், இது கட்சி சார், இது கடல் மாதிரி கட்சி, சாதாரணமான கட்சியா? 2.5 கோடி தொண்டர்கள்னா சாதாரணமான சார். இந்த தொண்டர்களை கட்டி காக்கிறது சாதாரணமானது இல்லை. பொதுமக்களை கட்டி காக்கணும், தொண்டர்களை கட்டி காக்கணும். ஓகே சார், செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க பாக்கெட்டில் வந்து இது மாதிரி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு. அவர் வைத்துட்டு கொண்டு போனதற்கு விசுவாசமாக ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருப்பது மாதிரி அவர் கூறுகிறார். இதில் எது உண்மை? அவங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு செய்த துரோகம் சார் இது செய்தது. எம்ஜிஆரும் ஜெயலலிதா பாராட்டி, ஐயா செங்கோட்டையா நீ இனிமேல் அதிமுகவில் இருக்காதியா, நீ போயா அப்படின்னு சொன்னாரா? எம்ஜிஆர் சொன்னாரா? ஜெயலலிதா சொன்னாங்களா? துரோகிகள் இந்த கட்சியில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான், இவங்களுக்காக தான் பைலா உருவாக்குனாரு. எம்ஜிஆர் ஏற்கனவே இந்த இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கே தீர்க்க தரிசனமாக பைலாலா எழுதினாரு. அதனால தான் அந்த பைலா தான் எடப்பாடியார் கட்டிமாக பிடிச்சிக்கின்னு இருக்காரு. நீதிமன்றங்களில் வென்று வர்றாரு, பொதுக்குழு செயற்குழு எல்லாரையும் கூட்டி வர்றாரு. இதோ நாளைக்கு கோயம்புத்தூரில் நடக்கும் போது, கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்கும் போது, எழுச்சி பேரணி நடக்கும் போது இந்த நீங்களே ஸ்தம்பித்து போச்சு அப்படின்ற மாதிரி நீங்களே செய்தி. ஓகே சார், இந்த கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிறது வந்து செங்கோட்டையன் அவர்களோட கோட்டை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள். அதே மாதிரி சொல்லணும்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏ ஆனவர் தொடர்ந்து ஒரு 8 முறை வரைக்கும் ஒரே தொகுதியில் எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். அவருடைய கோட்டை இல்லாமலா? இருங்க, இதுக்கு பதில் நான் கரெக்டான பதில் சொல்கிறேன். போன மாதம் 23, 24 நான் வந்து ஈரோட்டுக்கு போயிருந்தேன். பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போனேன். பண்ணாரியம்மனை வணங்கிட்டு நான் வரும்போதே பஸ்ஸில் சத்தியமங்கலம் வழியாக, கோபி வழியாக நான் ஈரோடுக்கு வரணும். அப்படி வரும்போப்போ பஸ்ஸில் எனக்கு பக்கத்தில் உட்காந்த 2 பேர் செங்கோட்டையனை பற்றி பேசிக்கிட்டு வந்தாங்க.
சார் செங்கோட்டையன் வந்து பெரிய தலைவர் சார், ரொம்ப நல்ல மனுஷன் சார், அருமையான மனுஷன் சார். எந்த சாவானா கூட வந்து உடனே வந்து முதல் ஆளாக அவர் தான் சார் வந்து அவங்க வீட்டுக்கு அன்றைக்கி ஈம சடங்குகளுக்கு என்ன வேணுமோ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி கல்யாணத்தை கூட முதல் ஆளாக வருவார் சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். என்னைக்கு அவர் வந்து அதிமுகவுக்கு 10 நாள் கெடுவன்னு சொன்னாரோ அந்த மரியாதை போயிடுச்சு சார். அவர் தலையில் அவரே மண்ணு வாரி கொட்டினாரே சார் அப்படின்னு நான் சொல்லலை சார். அந்த கோபி மக்கள் சொல்றாங்க, சத்தியமங்கலம் மக்கள் சொல்றாங்க சார். இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றது எல்லாருக்கும் தெரியும். நடுவுல சேவல் சின்னத்துல இன்னும் இரட்டை இலை இல்லாமல் சேவல் சின்னத்துல இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா? ஆமா. அது அவரோட கோட்டையினே வந்து முடிவு பண்ணி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, செங்கோட்டையனுடைய கோட்டை அப்படிங்கிறாங்களே. அப்படியெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது. செங்கோட்டையனுக்காக ஓட்டு போடல, எடப்பாடி கூட தான் சேவலில் நின்று ஓட்டு போட்டார், கழிச்சார். அவர் அதிமுக இல்லையா? சொல்லு சார். அப்போ கட்சி பிரிஞ்சிருந்தது, ஜேன்னு இருந்தது, புரியுதுங்களா? அது சகஜம். ஒன்றா அப்புறம் ஜானகியம்மா ஒன்றா இணைச்சிட்டாங்களா? இணைச்சாங்களா இல்லையா? புரியுது சார். அப்புறம் என்ன சார், இப்போ பாக்கெட்டில் அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை வைத்தது இல்லாமல் அவர்களுடைய கோபிச்செட்டிப்பாளையம் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட பேனர்லையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் படித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புகைப்படம் படித்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேனர் வச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் மட்டும் இல்லை, இந்த பாழா போன விஜய் இருக்கான் பாருங்க, யார்? துபாகோர் விஜய், பாய்சன் விஜய், அவனும் அதே தான். இந்த தேர்தலோடு அவங்க கதையெல்லாம் முடியும்னாக்கா தோத்துட்டாங்கன்னா பொட்டியை மூட்டை கட்டின்னு போயிடுவாங்க. அவர் ஒரு வசனம் பேசுகிறார் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? சொல்லுங்கள், உங்கள் வாயால் ஒரு அவர் எனக்கு 2 கொள்கை இருக்குது, நான் நினச்சேன்னா நினச்சிட்டு நிறைவேற்றிடுவேன் அப்படின்னாரு. அது வந்து திரிசாவும் அந்த இன்னொரு பொண்ணு அதை பற்றி தான் சொல்கிறார், 2 பேர் பற்றி. அது நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. அதுதான் சார், திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கொள்கை வச்சிருக்காங்க, அதான் இருக்குமா சார்? இலங்கை தமிழர்களுக்கு அவன் ஆதரவு கொடுக்கல, கையெழுத்து போடல, ஆதரவு கொடுத்து இது அதுக்கும் கையெழுத்து போடல, அவன் டொனேஷன் கொடுக்கல, 500 ரூபாய் கொடுக்குறான் சார். 500 ரூபாய் பிச்சைக்காரன் கொடுப்பான் சார். இவன் வந்து தலைவன், இவன் மக்கள் காப்பாற்றுவானா சார்? இவன் விஜய் வந்து மக்கள் காப்பாற்றிடுவானா? விஜய் ரசிகர்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? தொலைநோக்கு பார்வை வேணும் சார். நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், மக்கள் தொலைநோக்கு பார்வை பார்க்கணும். விஜயனுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் குமரிக்கின்னு இருக்காங்க, ஊடகங்கள் நாங்களும் பார்க்குறோமே. விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் நேற்று செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் வருவதற்கு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க சார். நல்லா கொடுப்பாங்க சார். இவரை செங்கோட்டையனாலே நம்ப முடியல, நம்மளுக்கான இவ்வளவு மக்களா சார்? அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக முன்மொழிந்ததும் நான் தான், முதலமைச்சராக முன்மொழிந்ததும் நான் தான், என்னை வந்து இது பண்ணிட்டாங்க, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட தூக்கிட்டாங்க. நீ செய்த துரோகத்துக்கு உன்னை பக்கத்தில் வச்சுருப்பாங்களா? நீ துரோகம் செஞ்சுட்டு கட்சியை காட்டி கொடுக்குற துரோகி ஆகிட்ட, நீ எட்டப்பன் ஆகிட்ட, உன்னை வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்களா? நீ எவனா இரு, செங்கோட்டையன் எவனா இருக்கட்டும், துரோகி தான். எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் ஏற்றுவீங்களா? நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, ஒரு நிர்வாகம், அவ்வளோ பெரிய கட்சி இருந்தது உனக்கு தெரியாதா? நீ வந்து 54 ஆண்டு காலம் நான் இருக்கிறேன், கட்சியில் இருக்கேன், 50 ஆண்டு காலம் இருக்கிறேன்னு சொல்ற, உனக்கு தெரியாத? நல்லது சார். அது சொல்லும்போது ஒரு வசனம் ஒன்று சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள். என்ன சொன்னார் தெரியுங்களா? நாம் தான் என்று நினைத்தா இறைவன் நான் என்று வென்று விடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து வசனங்கள்லாம் சொன்னார். அவர் எல்லாம் சொல்லுவார். இப்போ 2026ல் இறைவன் தான் என்ற நான் என்ன நின்று வெற்றி பெற்று காண்பா, உங்களுடைய தளபதியுடைய ஆட்சி, அதாவது இளவல் விஜயோடைய ஆட்சி வந்து அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. துரோகி சார் அவன் சொல்லுவான். அவன் சொல்லியிருக்காரு சார், எம்ஜிஆர் ஆட்சியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறானே, நான் எம்ஜிஆரால வளர்க்கப்பட்டவன்,
நான் ஜெயலலிதாவால பாராட்டப்பட்டவன் சொல்றானே, எம்ஜிஆர் ஆட்சியை வரக்கூடாதுன்னு நினைக்கிறானே, அவன் எப்பேற்பட்ட துரோகி. துரோகி சார். நான் தொண்டன் சொல்றேன் சார். நான் தொண்டன், மூத்த தொண்டன் சார். என்ன கூப்பிட்டான் சார். நான் வரமாட்டேன்டா. என்ன எனக்கு கட்சி தான் சார் முக்கியம். எனக்கு பதவி முக்கியம் இல்லை. பதவி வீட்டு கதவு தட்டணும் சார் ஒவ்வொருத்தருக்கும். எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் எத்தனை பேர் பதவி இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? அவனுக்கு தெரியாதா? 72 கட்சியை உருவாக்கணவங்க இருக்காங்க சார் பதவி இல்லாமல். அதில் நான் ஒருத்தன் சார். ஓகே சார், இப்போ செங்கோட்டையனோட தாவேக்காவுக்கு போனதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? எந்த பலம் வராது சார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கான எல்லாத்தையும் இவர் தான் வந்து வியூகம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிற நீ வேற அவருக்கு ஆள் இல்லாத நேரத்தில் நீ இதை பார்த்துக்கோ, நீ அதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோன்னு சொன்னாக்கா அது நான் தான் சொல்லு சார். அந்த மாதிரி எல்லாம் இன்னும் இவர்கிட்ட குவாலிஃபிகேஷனு கிடையாது, குவான்டிட்டி கிடையாது, அணுகுமுறை கிடையாது. பின்னாடி 5 பேரும் வரலையாடா பாவி. இன்னொரு விஷயம் சொன்னா சார், இதை உங்கள்கிட்ட கேட்கணும் கண்டிப்பாக. டிசம்பர் இறுதிக்குள்ளே வந்து பிரம்மாண்ட கூட்டணி தாவேக்காவுடன் இணைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் செங்கோட்டையன் வந்து ட்விஸ்டாக வச்சிருக்கா போல. நான் ஒன்று சொல்லட்டுமா? பேச்சுவார்த்தை ஏதோ உள்ளே போயிட்டு இருக்கா. சொல்கிறேன் கேளுங்க. ஓபிஎஸ் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? பலர் இருந்தாங்க. ஓபிஎஸ் கூட எத்தனை பேர் எம்எல்ஏ அங்கே இருந்தாங்க? பலர் இருந்தாங்க. ஏதாவது சாதிக்க முடிஞ்சுதா? ஓபிஎஸ் பின்னாடி இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? சாதிக்க முடிஞ்சுதா? கட்சி சார், கட்டுப்பாடு சார். அவர் தான் சொல்லியிருக்காரு சார். டிசம்பர் 15க்குள் ஒரு தீர்வு, அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் 15ஆம் தேதி ஒரு புரட்சி நடக்கும் இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? நான் ஒன்று சொல்லிட்டேன். அவன் திமுக அப்ளிகேஷன் போட்டான் சார். எத்தனை தொகுதிக்கு சார்? திமுக அப்ளிகேஷன் போட்டான் வந்து இணையறதுக்கு. இப்போ அவன் அண்டாலும் திணறான். நடுவு காட்டில் விட்டா மாதிரி, கடலில் விட்டா மாதிரி திணறின்னு எந்த கரையில் போய் சேருவோன்னு தெரியல அவனுக்கு. யாருக்கு? ஓபிஎஸ்க்கு. ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு? நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சி மூலிமா ஸ்டாலின் கிட்ட போய் தொகுதி பங்கீடு கேட்கலாம், விஜய் கிட்ட போய் தொகுதி பங்கீடு கேட்கலான்னு சொல்லிட்டு பகலுக்கு அனுபவம் சார். இதெல்லாம் நடக்காதுங்கிறீங்க. என்ன சார் நடக்கட்டும் பார்க்க ஒரு சார். உங்ககிட்ட திறமை இருந்தது. அம்மாவே 3 தடவை ஒன்று முதலமைச்சர் ஆக்குனாங்க. 500 நாள் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டுக்கு காபந்து முதலமைச்சராக இருந்த நீ ஓபிஎஸ், நீ கட்சி காத்துக்க முடியலையே உன்னால. உன்னை கட்சி விட்டு நீக்கம் பதவி விட்டு நீக்கம் போப்போ என்ன சொன்ன அறிக்கை? அடிச்சாங்க, துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க, கையை முறுக்குனாங்க, உன் குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. சசிகலா குடும்பத்தை பற்றி தானே சொன்ன நீ சொன்னது தானேப்பா, உன் வாயிலிருந்து சொன்னது தானே ஓபிஎஸ். இப்போ ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சா திமுக பக்கம் கூட்டணிக்கு போவாரா இல்லை தாவேக்காவுடன் கூட்டணிக்கு போவாரா? அவர் எந்த பக்கம் போவார்? அவருக்கும் அவர் பையனுக்கும் சீட்டு எங்கே வேணுமோ அங்கே போவார். ஏன் சார், கட்சியில் மொத்தம் 2 சீட்டு தான் கேட்பாங்களா தொகுதி பங்கீட்டில்? சார் அவனுக்கு தேவை 2 சீட்டு. அப்போ சுற்றி இருக்க மக்கள் சும்மா தொண்டர்கள்லாம் ஏமாத்திரமே இல்லை சார். பக்கா மண்குதிரை சார், மண்குதிரை சார். அந்த ஆளை நம்பி எத்தனை எம்எல்ஏ அங்கே பாழா போயிட்டாங்க தெரியுமா? இப்போ நிறைய எம்எல்ஏகள் கூட திமுகவில் சேர்ந்தாங்க. பின்ன அவர் கூட இருந்தவர் தானே பிஹெச் பண்ண பையன். ஏன் திமுக போய் சேர்ந்தான் சார்? இன்னொரு விஷயம் சார், டிடிவி தினகரன் கூட நிறைய விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவால் 2026 ஆட்சியில் அமர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது டிடிவியோட கட்சி எந்த கட்சியோட கூட்டணி இருக்கோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? டிடி தினகரன் ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், சசிகலாவாகட்டும், யாராக இருந்தாலும் சத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம், ஜெயலலிதா அம்மாவுக்கு செய்கிற துரோகம், துரோகிங்க நீங்க.
மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு நிராகரிச்சிட்டாங்க எப்போவோ. சார், இன்னொரு பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த கேள்வி நிறைய இடத்துல முன்வைக்கப்படுது. அதிமுக ஒன்றிணைக்கப்பட்டால் மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும், ஆனால் ஒன்றிணைக்க மாட்டேங்கிறீங்க, ஓட்டு வங்கி எல்லாம் பிளவுபடுது. அதாவது பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளர்கள் அந்த சைடு போடுறாங்க, இது டிடிவி தினகரனோட ஆதரவாளர்கள் அந்த சைடு போடுறாங்க. அப்படிங்கும்போது ஓட்டு வங்கி செதறுது, அதனால வந்து அதிமுகவால் அதனால தான் வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் ஊடகத்தை வந்து நீங்கள் கூட புரிதல் கம்மி உங்களுக்கு. எப்படின்னு கேட்டாக்கா, டிடி தினகரன் அதிமுக கிடையாது, சசிகலாவால் அதிமுக வளரல, ஓ பன்னீர்செல்வத்தால் வளரல, புரியுதுங்களா? இவங்களால வளரல சார், இவங்கள அதிமுகவால இவங்க வளர்ந்தாங்க சார். வளர்ந்து அவங்க பின்னாடி ஒரு சில தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா? யாரு சார் எல்லாம் ஜாதி கட்சி வச்சுன்னு இருக்கான்? யாரு சார் ஜாதி கட்சி? ஏன் சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன். அப்படி இருந்தாலும் கட்சியில இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு தனியா பிரிது இல்லையா? இல்ல, அதுலயே டபுள் கேம், அதுலயே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. டிடி தினகரன் 420 கூட முதல்ல இருந்தவங்கலாம் யாராவது இருக்காங்களா? இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான், எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த இறுதி கேள்விக்கு கண்டிப்பாக நாளை மறுநாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்கள் சந்திப்பானது நடக்க போகுது. எந்த அளவுக்கு அதுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு எழுச்சி எழுச்சி புரட்சி அங்கே வெடிக்கும் பாருங்க. ஓகே சார், அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் விஜய் அவர்களை ஈரோட்டுக்கு அழைத்து சென்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சி நடத்துவதாக ஒரு சில தகவல்களும் வந்துட்டு கொண்டிருக்கிறது சார். யார் சினிமா நடிகர் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை சார். ஒரு இந்த கேப்ரா டான்ஸ் ஆடுறா தெரியுமா, நடிக்கிங்க, அந்த நடனம் ஆடுறவங்களை எட்டுன்னு போய் மேடையில் நிற்க வைங்க, 100 பேர் இல்லை 1000 பேர் நிற்பாங்க சார். நீங்க சினிமா மோகத்தால வரவங்களை நீங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. நேத்து செங்கோட்டையன் அவர்கள் எந்த படத்தில், எந்த நாடகத்தில், எந்த சினிமாவில் நடத்தில அவருக்கு அவ்வளவு கூட்டம், அந்த கூட்டம் தான் விஜயனுடைய கூட்டம் தான். இது புரிதல் இல்லாத கூட்டம். அதே விஜய் ரசிகர்கள் விஜயை திட்டத்தை நீங்க பார்க்கலையா? அந்த ஜாதி அரசியல் பண்ணின்னு இருக்கிறான் அப்படின்னு திட்டத்தை பார்க்கலையா? இந்த ஆளு சும்மா டுபாக்கோரு, சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு சொல்றதுக்கு ரெட்டனாக்கு கொண்டவன் அப்படின்னு பேசலையா? ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி சார்.